கருடனை தரிசிப்பது சுப சகுனம். ஆகாயத்தில் கருடன் வட்டமிடுவதோ குரல் எழுப்புவதோ நல்லதொரு அறிகுறி. ராமாயணத்தில் ராம லட்சுமணர்கள் விஷ அம்பால் அடிபட்டு மயக்கமுற்று இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது கருடன் மேலே பறந்து வர அந்த நிழல் பட்டு உடம்பில் தைத்திருந்த விஷ அம்புகள் நீங்குகின்றன. மனதில் தெளிவின்மையும் மயக்கமும் குழப்பமும் தோஷங்களும் விஞ்சி நிற்கின்ற பொழுது கருட தரிசனத்தை காண்பதன் மூலம் தெளிவு பிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கருட தரிசனம் காண்பதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் நீங்கும், மன தெளிவு பெறும், செயல்கள் வெற்றி பெறும். ஜாதகத்தில் பல தடைகளை உண்டு பண்ணும் ராகு கேது தோஷமாகிய நாகதோஷம் போகும். சுப காரிய தடைகள் நீங்கும். தோல் வியாதிகள், நீண்ட நாள் வியாதிகள் குணமாகும். கருட பஞ்சமி நாளாகிய இன்றைக்கு விரதமிருந்து கருடனை பூஜை செய்ய பிறக்கும் குழந்தைகள் அறிவும் வீரமும் உடையவர்களாக விளங்குவார்கள். கருடனை தரிசித்தால்